Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது 12th கெமிஸ்ட்ரிக்காக நம்ம ஒரு மேடம் வந்து பாத்தீங்க அப்படினா சூப்பரா உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணுச்சு பாத்தீங்க இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக நம்ம என்னமா அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோவை நீட்டா நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. நமக்கு வந்து 70 மதிப்பெண்ணுக்கு மட்டும்தான் நம்ம வேதியியல் எழுத போகிறோம். ஆனால் நாம் படிக்க போகிறது என்னென்னா 2 வால்யூம் புக்கு நம்ம படிக்கிறோம். அதனால் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு அதிகமாகலாம் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் நம்ம கேட்ட கொஸ்டினை ஓரளவு படித்தாலே 60 and 60 above மார்க்கும் வாங்கிடலாம். எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆர்கானிக் இருக்குது. செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுல்லாக ஆர்கானிக். நிறைய பேருக்கு பிடிக்காதே இந்த ஆர்கானிக் தான். இன்னும் சொல்லப்போனால் ஆர்கானிக்கில் தான் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஈக்குவேஷனுக்கு நம்ம தியரி எழுதணும்னு அவசியமே கிடையாது. வெறும் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். ஈக்குவேஷன் கீழே பேர் எழுதினாலும் சரி, எழுதாட்டி கூட சரி. ஆனால் கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத எழுதணும். 8 மட்டும்தான் நமக்கு புக் பேக் 1 வேர்டு கேட்பாங்க. மற்ற 7 வந்து உங்களுக்கு புக் இன்சைட் 1 வேர்டு மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து மற்ற 2 மார்க்கோ 3 மார்க்கில் உள்ள கொஸ்டின் தான் 1 வேர்டுக்கு வர மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ அதையும் நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 1 வேர்டை பொறுத்த வரைக்கும் 15 மார்க் நீங்கள் அழகாக வாங்கிடலாம். கையில் என்ன கொஸ்டின் கிடைச்சாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது 1 வேர்டு. புக் பேக் தவிர என்னென்ன இருக்குது, அப்போ அதையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு 1 வேர்டில் நீங்கள் 15 out of 15 வாங்கிடலாம். அடுத்தது 2 மார்க். நீங்கள் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் படிச்சிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னால் ரிப்பீட்டட் கொஸ்டின் 5 அட்டன் பண்ணிடலாம். இந்த 1 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அப்போ கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக்கில் மேக்ஸிமம் கேட்கலாம், அல்லது சம் கேட்பாங்க. அப்போ சம் வந்து 5வது பாடம் 6வது பாடம் எல்லாத்துக்குமே இந்த சம்மில் வந்து புக் பேக் சம் நமக்கு இருக்குது, புக் இன்சைட்லேயுமே இருக்குது. இல்லை நீங்கள் ஈக்குவேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, ஒன்று ஒரு ஈக்குவேஷன் வந்து ரியாக்டர்னு கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஏ இன்னொரு ப்ராடக்ட் பி இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் பேர் எழுதினா போதும், அதுக்கு ஃபார்முலா எழுதினா போதும், அதில் ஏ என்ன பி என்ன அப்படின்னு எடுத்து எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க். ஸோ அப்போ வந்து 2 மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த 2 மார்க்கு கம்பல்சரி 2 மார்க்கு நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். உங்களுக்கு வந்து சம்மாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்முக்கு ரிலேட்டடான நீங்கள் ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க் தருவாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது என்ன யூனிட்டோ அந்த யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க் தருவாங்க. ஆன்சருக்கு 1/2 மார்க்கு, யூனிட்டுக்கு 1/2 மார்க்கு. முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு இருக்குது, அரைவாழ் காலம் சமன்பாடு இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு சம் கேட்டாங்கன்னு சொன்னால் அது ரிலேட்டடாக உனக்கு அதை ஏற்கனவே நீ தியரியில் படித்த கொஸ்டினை ஃபார்முலாவாக நீ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். கணக்குனாலோ ஆர்கானிக்னாலோ பிடிக்காது, நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கிறத விட கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணிட்டு மீதி 5 கொஸ்டின் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். 5 மார்க் அப்படின்னு சொன்னால் அந்த 5 மார்க்குக்கும் பிரித்து தான் நாங்கள் மார்க் தருவோம். சும்மாலாம் மார்க் டிக் பண்ணி ரைட்லாம் போட்டு உங்களுக்கு 5 மார்க் தர மாட்டோம். இந்த பாயிண்ட் தான் ஒரு 1/2 மார்க், இந்த பாயிண்ட் தான் 1 மார்க் அப்படி சொல்லி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே எல்லா ஆசிரியர்களுமே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பாயிண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கு, இதுக்கு இந்த மாதிரி மார்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த பாயிண்டெல்லாம் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். உனக்கு கொஸ்டினில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இயற் பரப்பு கவர்தல் வேதி பரப்பு கவர்தல் மாற்றி கேட்டுருவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதே கொஸ்டின் எழுதுவாங்க, ஹெட்டிங்கை மட்டும் மாற்றி போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம புக்கில் ஃபஸ்ட்டு வேதி பரப்பு கவர்தல் இருக்கும், இங்கே இயற் பரப்பு கவர்தல் இருக்கும். அப்போ நீ முதல்ல இயற் பரப்பு கவர்தல் அங்கே கொஸ்டினை பார்த்து அவங்க ஹெட்டிங் எழுதிட்டு இவங்க படித்த பேட்டர்னில் எழுதிடுறாங்க. அப்போ 5 மார்க்கும் தப்பாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தப்பு வந்திருக்கு. அதனால் எல்லா மாணவர்களுமே வேறுபாடுகளோ இந்த மாதிரி கேள்வியை படிக்கும்போது நீ ஹெட்டிங்கையும் ஒரு பாயிண்ட்டாக படித்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு தப்பு வர வாய்ப்பில்லை. அதனால் எல்லா மாணவர்களுமே வந்து நல்லா தேர்வு எழுதி அதிக மதிப்பெண், இன்னும் சொல்லப்போனால் 70க்கு 70 மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.